ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது 2026 குரூப் 1க்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக 90 டேஸ் டெய்லி செல்ஃப் ஸ்டடி பிளான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இல்லை சில ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட்டும் இருக்குது. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த 90 நாட்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம படிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், டெய்லி என்ன புக்ஸ் படிக்கணும், என்ன டாபிக் படிக்கணும், எந்த ஆங்கிளில் கொண்டு போகணும், இது எல்லாமே இன் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வெறும் 90 டேஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 மாதங்கள் தான் இருக்குது. இந்த 3 மாதங்கள் என்னென்ன விஷயங்கள் சரியாக பண்ணால் அந்த இடத்த நம்ம போய் ரீச் பண்ண முடியும், இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கும் சில விஷயங்கள் டச் பண்ணி எப்படி கொண்டு போகலாம், இது எல்லாமே இன் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, சரிங்க. ஸோ டெய்லி என்ன படிக்கணும், என்ன புக்ஸ் படிக்கணும், என்ன டாபிக் படிக்கணும், இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே எல்லாருக்கிட்டையும் புக்ஸ் இருக்குது. 6 to 12 புக்ஸ் வச்சுருக்காங்க, டிகிரி லெவல் புக்ஸ் வச்சுருக்காங்க, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறாங்க, கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்க, எல்லாமே எல்லோரும் பண்ணுறது தான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண தவறதுனால தான் எக்ஸாம் ரீச் பண்ண முடியல. அப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒரு சில விஷயங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி என்ன படிக்கலாம், எந்த டாபிக் படிக்கலாம், அதையும் முழுமையாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, சரி. ஸோ நம்ம டார்கெட் ஜூன் டு செப்டம்பர் இல்லையா? எக்ஸாம் டேட் நமக்கு தெரியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2026 நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் அறிவிப்பு 23 ஜூன் வரப்போகுது. எக்ஸாம் நிச்சயம் நடக்கும். அதுக்கான செயல்பாடுகள் டிஎன்பிஎஸ்சி காட்டியிருந்தாங்க. நம்ம வீடியோ போட்டிருந்தோம், பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் டேட் செப்டம்பர் 6 கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சரி. இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு $1 மில்லியன் கேள்வி, எக்ஸாம்க்கு இன்னும் 90 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 90 நாட்கள் ப்ரிப்பேர் பண்ணால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் 90 நாட்கள் எக்ஸாம் படித்தா கிளியர் பண்ண முடியும், சேம் டைம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு பின்னாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல குரூப் 1 எக்ஸாம் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 24, 25 எல்லாமே நம்ம எதிர்பார்த்த லெவலை விட டஃபாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேள்விகள் டஃபாக போய்கிட்டு இருக்கு, காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு விஷயம் கிளியராக வச்சுக்கோங்க. வருஷம் கொஸ்டின்ஸ் மாறுது, கஷ்டமாக கேட்குறாங்கன்றதுக்காக ஒரு சில பேசிக்கான படிக்க வேண்டிய புக்ஸை நீங்கள் படிக்காமல் விடக்கூடாது. என்ன ஆனாலும் எப்படி கேட்டாலும் அந்த அடிப்படையாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய புக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதை வச்சு தான் நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸாக கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் திங், தயவு செஞ்சு இங்கே யாரும் 100% சிலபஸ் நான் கவர் பண்ணணும் இந்த நோக்கத்தோடு ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வராதிங்க. நமக்கு கையில் 90 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 90 நாட்களில் இந்த 100% சிலபஸ் முடிக்கிறது சாத்தியமே இல்லை. என்னதான் முட்டு கொடுத்தாலும், என்னதான் மோட்டிவேஷன் கொடுத்தாலும், படிச்சிடலாம், முடிச்சிடலாம், எழுந்துருங்க, சாதிச்சிடலாம், எவ்வளோ என்ன சொன்னாலும் ரியாலிட்டி செக்கில் 100% சிலபஸை முடிக்க முடியாது. ஓகே, அப்போது இந்த குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணும் போது ஸ்மார்ட் ஒர்க்கும் அவசியம், ப்ளஸ் ஹார்ட் ஒர்க்கும் அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பார்க்கலாம், ப்ரிலிம்ஸ்க்கு இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ மொத்தமாக ஒரு 10 டாபிக் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, 10 சப்ஜெக்ட் இருக்குது. இங்கே எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம ஒரே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சயின்ஸ் இருக்குது. இப்போ சயின்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு 6 to 12 நிறைய விஷயம் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவ்வளோ இருக்குது. 10th புக்கில் நிறைய படிக்கணும். பட் அவ்வளோ படித்தா கேட்குற கேள்வி கம்மியாக தான் கேட்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸில் 25 கேள்வி இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் மேக்ஸ் டஃபாக கேட்டிருந்தாங்க. 25 கேள்விகளில் ஒரு 15 கேள்வி ஈஸியாக கேட்குறாங்க, 10 கேள்வி கஷ்டமாக கேட்குறாங்க. நம்ம சயின்ஸுக்கு 6லேருந்து 12th வரைக்கும் மாங்குன்னு அவ்வளோ புக்கு படிக்கிறத விட இந்த 10 கேள்வி எப்படி சால்வ் பண்ண முடியும்? மேக்ஸில் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் சால்வ் பண்ண முடியுமா? அப்போ 25 கேள்விக்கு 23 எப்படி அடிக்க முடியும்? டைம் அதிகமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். பாலிட்டி நிச்சயமாக கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க. ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி கேள்வி அதிகமாக கேட்குறாங்க. அப்போ எந்த சப்ஜெக்டில் கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க, ஒரு கஷ்டமாக கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ண முடியுது. இப்போது 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷன் வச்சு நம்ம படிக்கவே இல்லைனாலும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஜியாகிரஃபி, எக்கனாமிலாம் ஒரு கஷ்டமாக கேட்டாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும், ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான். அப்போ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். இப்போ சயின்ஸ் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்கே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 6 to 12 முழுமையாக படிக்கிறத விட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க, 10 கேள்வி 10மே அட்டன் பண்ணால் மினிமம் ஒரு 3 கேள்வி நம்ம சரியாக இருந்தால் கூட லக் நமக்கு போதும். நம்ம ஃபோக்கஸ் மேலே இருக்குது, பாலிட்டி இருக்குது, மேக்ஸ் இருக்குது, எக்கனாமி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது. அப்போது ஒரு சப்ஜெக்ட்டும் சில விஷயங்கள் நம்ம இங்கே அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யாருமே தயவு செஞ்சு 100% குரூப் 1 சிலபஸை முடிச்சாகணும் உள்ளே வந்தீங்கன்னா முடிக்க முடியாது. அதுக்கு மாற உங்களுக்கு ஒரு டஃப்னஸ் வந்துடும். இவ்வளோ படிக்கணும், எப்படி படிக்க போகிறோம், முடிக்க முடியல. நிச்சயமாக 90 நாட்களில் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது, அது சாத்தியமும் இல்லை. அந்த நம்பிக்கையோடு உள்ளே வந்தீங்கன்னா இதை அப்படியே மூட்டை கட்டி வச்சுருங்க. தயவு செஞ்சு கட் ஆஃப்க்கு என்ன வேணுமோ அதை எய்ம் பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்பராக
மேக்ஸ் 25 23 அடிக்கணும், ஏன் டஃபாக வந்து வருது அதை கண்டுபிடிக்கணும். பாலிட்டி 20 கேள்வி கேட்குறாங்களா, 20ல் நான் 12 அடிக்கணும், எப்படி அடிக்க முடியும் அதை நம்ம வந்து பார்க்கணும். ஐஎன்எம் 10 கேட்குறாங்களா, 10ல் 7 அடிக்கணும், அதை எப்படி அடிக்க முடியும் அதை வந்து பார்க்கணும். அப்போ கம்மியான சோர்ஸ் என்ன இருக்குது, அதிகமான ஸ்கோர் எங்கே பண்ண முடியுது, இதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாதான் குரூப் 1 பிலிம்ஸை கிராக் பண்ண முடியும். அதை தவிர்த்துட்டு நான் படிக்கிறேன், நானும் வந்து படிக்க போகிறேன், 10 மணி நேரம் படிக்க போகிறேன், அப்படி படித்தாலும் இங்கே கிராக் பண்ண முடியாது. ஏன்னா வருங்காலங்களில் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹார்ட் ஒர்க்கை கம்பேர் பண்ணும் போது அதை மைண்டில் வச்சுக்கோங்க. காரணங்கள் தேடாதீங்க, இது கஷ்டமாக இருக்குது, இது ஈஸியாக இருக்குது, இது இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம், காரணங்களோ ஷார்ட்கட்ஸோ தேடாதீங்க. ஓகே, நம்மளோட வீழ்ச்சிக்கு காரணம் 1000 சொல்லலாம். இதனால் பண்ணலை, இதனால் படிக்கலை, இப்படி பண்ணலை, 1000 காரணங்கள் சொல்லலாம். பட் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ப்ராப்பராக டிசிப்ளின்டாக தொடர் பயிற்சியாக படித்தா எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அதுதான் உண்மை. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே 90 டேஸ் கிளியர் பண்ண முடியாது எல்லாருமே சொல்லலாம். எஸ், நானும் தான் சொல்கிறேன். ஆனால் இங்கே அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். கிராக் பண்ணியிருக்காங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அண்ட் குரூப் 1க்காக கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த 90 நாட்களில் ப்ராப்பராக எல்லா டாபிக்ஸும் வீடியோ கிளாஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கிளாஸஸ், நோட்ஸ், பிடிஎஃப், டெஸ்ட் எல்லாமே இருக்கும். வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பார்த்து ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸாம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஸோ குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னா என்ன, ஸோ குரூப் 1ல் என்ன ஏஜ் லிமிட், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, எல்லாமே நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா இங்கே ப்ரிலிம்ஸ் இருக்குது, இங்கே மெயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்குது. இதான் வந்து பேசிக். ஓகே, இதில் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க வேண்டியது டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஒரு பிளான் எடுக்கிறீங்க, இங்கே மட்டும் கிடையாது, வின் அண்ட் ஷைன் மட்டும் இல்லை, எங்கே நீங்கள் எடுத்தாலும் அந்த ஒரு பிளானை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, 10 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுடலாம், லாஸ்ட் 60 நாளில் பார்த்துக்கலாம், இதை விட்டுட்டு லாஸ்ட் 1 மந்த் பார்த்துக்கலாம், இந்த கதையே இருக்கக்கூடாதுங்க. இந்த 90 நாட்களில் மினிமமாக நீங்கள் 80 நாள் அது ஃபாலோ பண்ணணும். ஒரு 10 நாள் ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி, ஓகே அப்புறம் வந்து பார்த்துக்கலான்றது. 80 நாளாவது சாலிடாக நீங்கள் உள்ளே இருந்தால் தான், இந்த களத்தில் இருந்தால் தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களால் கிளியர் பண்ண முடியாது. நான் வந்து நெகட்டிவாக நான் சொல்கிறேன், டிமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. மினிமம் 80 நாட்கள் உங்கள் கிட்ட சோர்ஸ் இருக்குது, நீங்கள் படிக்கணும், அதை படித்தா தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். முடியாதெல்லாம் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும், ஹார்ட் ஒர்க்கும் வேணும். கவலைகளை தூக்கி ஓரமாக வைங்க, ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி ஓரமாக வைங்க, படிக்கிற வேலையை பாருங்கள், எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஓகே, உங்களோட பிளானில், உங்களோட நோட்ஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் செல்ஃப் மோட்டிவேஷன் வைங்க. நான் வீடியோ போடுறேன், நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு கைடன்ஸ் தான். நீங்கள் நம்பினா தான் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகே, சரி, எப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன வந்து பண்ணணும் நல்லா பாருங்கள். நான் என்ன கொடுத்துருக்கேன், ரிப்பீட்டட் ரிவிஷன். இது மட்டும் இல்லைன்னா எக்ஸாமை கிராக் பண்ணுறது ரொம்ப 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 அரிதான விஷயமா இருக்கும். இப்போ 6th புக்கை நம்ம வந்து படிக்கிறோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து படிக்கிறோம், ஒரு டைம் வந்து படிச்சிட்டோம், திரும்ப அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு 6ல் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பின்னாக படிப்பீங்க, ஈஸியாக வந்து முடிச்சிருவீங்க. ஆனால் எக்ஸாமில் பண்ணால் மறந்து போயிடும். அதை ரிப்பீட்டட் ரிவிஷன் மட்டும்தான் ஒரு கீ. ஓகே, 10 டாபிக் படிக்கிறீங்க, அந்த 10 டாபிக்மே ரிவைஸ் பண்ணுங்கள். நான் 100 டாபிக் படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத விட படித்த 10 டாப்பிக்கும் உருப்படியாக ரிவைஸ் பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக வந்து படிங்க. அந்த ரிவிஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போடுறீங்க, கிளாஸ் போனாலும் ரிவிஷன் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் இருக்குது அப்படின்னா ரிவிஷன் பேஸ் பண்ணி கொண்டு போவோம். எல்லாமே அப்படி தான். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எங்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் செல்ஃபாக படித்தாலும் ரிவிஷனை கையில் வச்சுக்கோங்க. ஒன் மோர் திங், கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு இங்கே ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமாக உங்களுக்கு கேட்க போகிறாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்குறது, ப்ரீவியஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து படிக்க வேணாமான்னு கேட்டால் படிக்கணும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆட்சி அமைச்சிருக்க தாவேக்காவும் சரி, முன்னாடி இருந்தவங்களும் சரி, அந்த கொள்கை மாற்றம் பெருசாலாம் கிடையாது. ஓகே, அதே பெரியார், அதே அண்ணா, ஈவன் கலைஞர், அந்த அம்மையார் எல்லாமே சேர்ந்தா வந்து வராங்க. அப்போ கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இப்போயும் வந்து போய்கிட்டு இருக்கு. தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இந்த அம்மா உணவகம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போயும் வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இப்போ கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தையும் லிங்க் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போது சடனாக எதுவுமே வந்து மாற்ற மாட்டாங்க. ஓகே, எக்ஸாம் உங்களுக்கு செப்டம்பர் வரப்போகுது. இந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதம் வந்து இருக்கும் டைமில். அவ்வளோ ஸ்கீம்ஸ்லாம் வந்து பின்னாக வந்திருக்காது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்கீம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். தலைவர்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்ட்ரா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்களோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 6 மாதங்களில் புதுசாக என்ன கொண்டு வராங்க, ஒரு தலைவர் பேசுகிறாங்க. இப்போது டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர், பெரியார்லாம் அதிகமாக பேசுகிறாங்க. அப்போ அவங்கள பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கோம். ஏன்னா என்னதான் டிஎன்பிசி ஒரு தனியான ஒரு பாடி இருந்தாலும் அதுவும் அரசாங்கத்துக்குள்ளே இருக்க ஒரு அங்கம் தான். அப்போ என்ன பண்ணியாகணும், அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியாகணும். சேம் டைம் பழைய நோட்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. பழைய ஸ்கீம்ஸ்லாம் படிக்க வேண்டாம், இவங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜே படிக்க வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. சென்ட்ரலேருந்து ஸ்டேட் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே நான் ப்ராப்பராக உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஒரு டெஸ்ட் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் நம்ம டெலகிராமில் வந்து வரும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டெலகிராமில் வரும். அதனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல எல்லாமே வந்து கொடுக்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நான் மொத்தமாக வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்மெட்டில் எடுத்து உங்களுக்காக நான் டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட வந்து போதும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் 20 கேள்வி கேட்குறாங்கன்னா 20ல் மேக்ஸிமம் ஒரு 10-15 அடிச்சா கூட வந்து போதும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை படிக்காமல் குரூப் ஒன் கிளியர் பண்ணவே முடியாதுங்க. நம்ம எவ்வளோ தான் புக்கை படித்தாலும் எவ்வளோ தான் புரட்டி பார்த்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கல அப்படின்னா மூடி வச்சுருங்க. குரூப் ஒன் லேது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸ் ஒரு டாபிக் வந்திருக்கு. இங்கே ப்ரிலிம்ஸை படிக்கிற விஷயம்லாம் மெயின்ஸ் வந்து படிக்க போகிறீங்க. அப்போ மெயின்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே அவசியம். அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, சரி. இப்போது பேஸை வந்து பார்த்துட்டோமா? ரைட். அடுத்து வந்து புக் லிஸ்ட்டு. இப்போ புக் லிஸ்ட் வந்து பாருங்கள், ரொம்ப பேசிக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், இவங்க எல்லோரும் நீங்கள் வந்து முடிக்கணுங்க. ஸோ பிவைக்யூ ஆல் எக்ஸாம்ஸ், அதாவது ஜிஎஸ் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. மேக்ஸ் எல்லா எக்ஸாம்ஸும் எடுத்துக்கணும். அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அண்ட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சமச்சீர் புத்தகம் பிரைமரி, அதாவது 6 to 10 இருக்கிற சோஷியல் சயின்ஸ், சமூக அறிவியல் 11th and 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டி, இது அவசியம்ங்க. ஓகே ப்ரோ, குரூப் 1 எக்ஸாம் டஃப்பாக கேட்குறாங்க அண்ட் சமச்சீர் புக்கு படிக்கணும்னு கேட்டால் நான் திரும்ப சொல்கிறேன், எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் எந்த மாதிரி கேட்டாலும் இங்கே இருந்து தான் நீங்கள் அது அட்வான்ஸ்க்கே வந்து போகணும். ஓகே, இப்போ 175 மேக்ஸ் இல்லாமல் ஜிஎஸ் கேட்குறாங்க. ஒரு 25 கேள்வி நம்ம என்ன பண்ணலாம்? கரண்ட் அஃபேர்ஸ்க்காக வந்து நாங்கள் ஒதுக்கிடலாம். 150 கேள்வி இருக்கா? இந்த 150 கேள்விகளில் 80லேருந்து 90 கேள்விகள் நீங்கள் சமச்சீர் பேஸ் பண்ணி தான் போட முடியும். கேள்விகள் டஃப்பாக கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் டஃப்பாக கேட்பாங்க, ஆனால் கண்டென்ட் இங்கே தான் இருக்கும். ஓகே, அந்த பேலன்ஸ் இருக்க 60 கேள்வி இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு டிகிரி லெவல்லையே வெளியே வந்து கேட்க போகிறாங்க. அப்போ அந்த 81 கேள்வி நம்ம அட்டன் பண்ணால் தான் இந்த 60 ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம 60க்காக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருப்போம். இதை வந்து இப்போ நாங்கள் மறந்துடுவோம். அப்போ எப்படி கேட்டாலும் 6th to 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எத்திக்ஸ் அப்படின்னு எப்படி கேட்டாலும் ஐ கேன் ஆன்சர் அங்கே வந்து நிற்கணும். ஏன்னா இந்த டிகிரி லெவலில் அட்வான்ஸாக கேட்கும் போது சில விஷயங்கள் மறந்து போயிடும். ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க, மேக்ஸில் ஏதோ மாதிரி கேட்பாங்க. அங்கே விட்டுற கேள்விகள்லாம் நம்ம சமைச்சு வந்து பிடிக்கணும். ஏன்னா கையில் சோர்ஸ் வந்து இருக்கா, அதை வந்து ஃபுல்லாக முடிச்சாகணுமா, அதை மைனஸ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் நீங்கள் சமைச்சர் புத்தகம் படித்து தான் ஆகணும். இங்கே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்புறமா நான் கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? குரூப் 1 சிலபஸ் எடுங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ், குரூப் 1 மெயின் சிலபஸ். நீங்கள் தனித்தனியாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்து டே 1 எடுத்துட்டு சிலபஸை பிரிங்க. ப்ரிலிம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மெயின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டாபிக் எடுங்க. பாலிட்டி இருக்கா, டிபிஎஸ்பி, ப்ரிலிம்ஸும் இருக்குது, மெயின்ஸும் இருக்குது. அடிப்படை உரிமை ப்ரிலிம்ஸும் இருக்குது, மெயின்ஸும் இருக்குது. ரிவால்ட் ப்ரிலிம்ஸும் இருக்குது, மெயின்ஸும் இருக்குது. வார்ஸ், கர்நாடிக் வார், மைசூர் வார், மராத்தா வார், ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸும் இருக்குது. அப்போ அந்த ஒரு டாபிக் ஒரே கண்டென்ட் தான் படிக்க போகிறீங்க. பிரிக்கணும். நீங்கள் என்ன ப்ரிலிம்ஸ் இருக்குது, என்ன மெயின்ஸ் இருக்குது, இதை ஃபுல்லாக பிரித்தா மட்டும்தான் எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். அதுக்கு பிரைமரி புத்தகம், சமச்சீர் புத்தகம் தான். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இதை வந்து லேசாக எடுத்துக்காதீங்க. சும்மா நான் வந்து அடிச்சு விடுறேன், கஷ்டமாக கேட்குறாங்க, படிக்க வேணாம், உங்கள் சாய்ஸ். பட் நான் சொல்கிறது என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, இதை முடிச்சுட்டு அடுத்து படிங்க ராஜா, தப்பே இல்லை. நீங்கள் சமச்சீர் ஃபுல்லாக முடிச்சிடுங்க. நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டிகிரி லெவல் படிங்க. சந்தேகம் இருந்தால் 2024 குரூப் 1 பேப்பர், குரூப் 2 பேப்பர், 2025 குரூப் 1 பேப்பர், குரூப் 2 எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் எடுத்து வச்சுட்டு சமச்சீர் கையில் வச்சுக்கோங்க. எத்தனை கேள்வி வந்திருக்கு நீங்கள் பாருங்கள். கண்கூடா நீங்களே பார்த்துட்டு ப்ரூஃபை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. யூடியூப்பில் போடலை, யாரும் சொல்லலை, அதெல்லாம் வந்து கேட்காதீங்க. நீங்கள் போய் எடுங்க, அந்த பேப்பர் எடுத்துங்க. இப்போ யூடியூப்பில் எல்லாமே வந்திருக்கு. ஒரு பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. 25 பேப்பர் எடுத்துகிட்டு 25 பேப்பரில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, சமச்சீர் புக்கில் எவ்வளோ வந்து கேட்டிருக்காங்க, ப்ரூஃபோடு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ டிகிரிகள் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பேசிக்கான புக்ஸு. இதை நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இது ப்ரிலிம்ஸ்க்கும் வேணும், மெயின்ஸுக்கும் வேணும். ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, சமச்சீர் புத்தகம் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், டிகிரி லெவலில் போய் ஆகணும். எடுத்தவொன்னே அட்வான்ஸாக போகாதீங்க. லட்சுமிகா நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இங்கே வந்து ஒரு 8 கேள்வி கேட்பாங்க. ஓகே, சமச்சீர்லேருந்து ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. இதான் அதிகமாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ரொம்ப அடிப்படையாக கேட்டு வச்சுருப்பாங்க இந்த 5 கேள்வி. அந்த எக்ஸாம் ஹாலில் ஐயோயோ இதை படிக்காமல் விட்டுட்டுமே, 6th புக்கு தானே படிக்காமல் விட்டுட்டுமே, அந்த மைண்ட் செட் வரும்போது ஒட்டு மொத்தமாக உடஞ்சிரும். அந்த பாட்டில் மொத்தமாக உடையும் போது உங்களால் அது ரெக்கவர் ஆகவே முடியாது. எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரம் எந்த அளவுக்கு மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தாங்க ரிசல்ட் வரும். நம்ம அந்த 3 மணி நேரத்தில் ஏதோ ஒரு கேள்வி 6th புக்கில் பார்த்துமே விட்டுட்டோமே, 8th புக்கில் பார்த்துமே ரிவைஸ் பண்ணி விட்டுட்டோமேன்னு யோசிச்சிங்கன்னா மொத்தமாக உடஞ்சிரும். அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. லாஸ்ட்டாக ஒரு வரைக்கும் குத்திக்கிட்டே இருக்கும், ஏன் படிக்கல அப்படின்ற விஷயம் இருக்கும். தயவு செஞ்சு அடிப்படையாக இருக்கிற சமச்சீர் புக்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வேணால் படிங்க. ஓகே, ரைட். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ பிளான் நம்ம வந்து பார்த்துடலாமா? சரிங்க, நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். 15 மினிட்ஸ் நான் வந்து பேசியிருக்கேன், பிளானை பற்றியே பேசலை. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு மரத்தை வெட்டுறதுக்கான அருவாள் வந்து ஷார்ட் பண்ணிட்டே இருந்திருக்கேன். நம்ம எடுத்த உடனே 6th புக்கு படிக்கிறோம், 10th புக் படிக்கிறோம்னா என்ன படிக்கிறீங்க, எந்த எக்ஸாம் படிக்கிறீங்க தெரியாது. அப்போ ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா
அருவா முதல்ல ஷார்ப்பாக இருக்கணும். அந்த அருவா ஷார்ப்பாக இருக்கிற சொன்ன விஷயங்கள் தான் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியாது. மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கணும். அப்போ நம்பிக்கை வந்து வரும். ஓகே சயின்ஸா பரவாயில்லப்பா விட்டுறலாம். 150 தான் கட் ஆஃப். 200 கேள்விக்கு 150 தான் கட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரி. ஒன்று எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி கட் ஆஃப் கம்மியாக வந்து வரப்போகுது. மேக்ஸிமம் 150 நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ 45 கேள்வி தேவையில்லை தானே. 45 கேள்வி தப்பானலாம் வந்து பரவாயில்ல. அப்போ அந்த 140 150 இதுக்கு என்ன வேணுமோ அதை படித்தா வந்து போதுமா? அப்போ என்ன பண்ணலாம்? சயின்ஸா ஓகே அவாய்ட் பண்ணலாம். ஹிஸ்ட்ரியா ஒரு டாபிக் வரலையா ஓகே அவாய்ட் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு உள்ளே வந்தால் தான் இங்கே குரூப் 1 கிளியர் பண்ண முடியும். இல்லை நான் 200க்கும் போவேன் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. யாராவது நான் 200மே அடிப்பேன்னு ஒரு எய்மில் போனால் ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணவே முடியாது. நான் டிமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க, திட்டிக்கோங்க, என்ன வேணால் படிக்கோங்க. ரியாலிட்டி அதுதான் கிளியர் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் எய்ம் ஃபார் கட் ஆஃப், அதான் வந்து முக்கியம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு கம்மியாக தான் படிக்க போகிறோம், அதை மைண்டில் வச்சுக்கணும். நம்பர் 1 உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. அடுத்தது அடிப்படையை படிக்கணும், அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸாக போகணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் ரிவிஷன், இது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். காலைல படித்தா நைட் ரிவைஸ் பண்ணணும், இல்லை இன்னைக்கு காலைல படித்தா நாளைக்கு காலையில் ரிவைஸ் பண்ணணும். அந்த ரிவிஷன் இருந்தால் தான் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். லாஸ்ட்டாக சொல்லிதான் 90 டேஸில் 80 நாட்கள் களத்தில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஓகே, இந்த பிளான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். டெய்லி என்ன படிக்கலாம், என்ன புக்ஸ் படிக்கலாம் ஃபுல்லாகவே நான் வந்து கொடுத்துருக்கேன். பிளானில் பெரிய மாற்றங்கள்லாம் வந்து இருக்காதுங்க. இப்போ சில விஷயம் நம்ம குரூப் 1 குரூப் சேர்ந்து வந்து கொடுத்துருப்போம். ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சிலபஸ் வந்து எடுங்க. ப்ரிலிம்ஸை படிக்கணும், மெயின்ஸை வந்து பார்க்கணும். அடுத்தது பிஐக்யூ ஃபுல்லாக எடுத்து பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ டே வைஸாக பிளான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பிளான் பேஸ் பண்ணி ஒரு சில ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி கொண்டு வரலாம் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி கொண்டு போகலாம். டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டெலகிராமில் மட்டும் தான் வந்து இருக்கும். பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இங்கே பிளானை பற்றி பேசுறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. டே 1 சிலபஸ் படிக்கணும், டே 2 படிக்கணும், டே 3 படிக்கணும், டே 3 4 படிக்கிற மாதிரி ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. என்னென்ன விஷயம் வந்து படிக்க போகிறோம், இங்கே படிக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு குரூப் 2க்கும் அஸ்திவாரம், குரூப் 4க்கும் அஸ்திவாரம். ஓகே, நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஓகே பாருங்கள், ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2 அப்படி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே மெயின்ஸுக்கு வந்து தேவைப்படுது. இப்போ குரூப் 1 மட்டுமே சில பேர் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. குரூப் 1 படித்தாலும் அவங்க மெயின் எய்ம் குரூப் 2 வந்து நாங்கள் இருக்கலாம். குரூப் 1 விட்டுட்டா குரூப் 2 பார்க்கலாம், குரூப் 2 பார்க்கலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் படிக்கிற விஷயங்கள் இந்த ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா குரூப் 2க்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும். எக்ஸாமை தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ 90 நாட்களுக்கும் பிளான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இங்கே சமைச்சர் புக்ஸ் இருக்கும். இதை படிக்கும் போது டிகிரி லெவல் புக்ஸ் நீங்கள் சைடில் வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது எல்லாம் இருக்கா, இப்போ இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு 12th புக்லையும் கவர் ஆகுது, 11th புக்லையும் கவர் ஆகுது. அடிஷ்னலாக சோர்ஸ் புக்கை வந்து பாருங்கள். லட்சுமிகாந்தை வந்து பார்த்தாகணும், தமிழ் மீடியம் பிரகதீஷா வந்து பின்னாக பார்த்தாகணும். ரெண்டுமே சேர்த்து கம்பைன் பண்ணி படித்தா தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். 10 யூனிட்டில் நீங்கள் 10மே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுலாம் ஸ்ட்ராங்காக ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கோ, எதுலாம் கேள்வி கஷ்டமாக கேட்டாலும் என்னால் கெஸ் பண்ணி ஆன்சர் போட முடியுதோ அந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 40-50 கேள்வி தப்பானாலுமே பரவாயில்ல, 150 தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த 150க்கு என்ன எய்ம் பண்ணும் அதை மட்டும் பண்ணுங்கள். காரணங்கள் தேடாதீங்க. கஷ்டமாக இருக்குது, தோத்துட்டோம், பண்ணிட்டோம், எஸ் எல்லாருக்குமே தோக்குறோம், எல்லாருக்குமே தோல்வி உண்டு. ஆனால் ஒரு நாள் ஜெயிச்சிடலாம்ல. அந்த ஒரு நாள் நீங்கள் பண்ணுற எஃபோர்ட்டால் மட்டும் தான் வந்து முடியும். இது மோட்டிவேஷனுக்காக எல்லாம் மட்டும் கிடையாது, ரியாலிட்டி. என்ன பண்ணணும் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. நான் புக்ஸை கொடுத்துட்டேன், சோர்ஸை கொடுத்துட்டேன், பிளானை கொடுத்துட்டேன். என்ன பண்ணணும், படிக்கணும். அது மட்டும் தான். டெய்லி 10 மணி படிக்கிறது பிளான் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் ஹேண்டில் பண்ணுங்கள், கரெக்டாக கொண்டு போங்க. 90 டேஸ் முடியாதுன்றதை விட்டுருங்க, படிங்க. செப்டம்பர் 6 பார்த்துக்கலாமே. படிக்க முடியுமா படிக்க முடியுமா படிக்க முடியுமா கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்க போகிறீங்க. படிச்சிருங்க. செப்டம்பர் 6 எக்ஸாம்ஸ் என்ன வருதோ அன்றைக்கி வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆகிட போகுது, இன்னும் 3 மாதம் இருக்குல்ல. இன்றைக்கே உலகம் அழிஞ்சிட போகிறது இல்லைல்ல. 3 மாதம் கழிச்சு அதை வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி படிக்கிற வேலையை மட்டும் வந்து பாருங்கள். இதை பேஸ் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் சீக்கிரமாக வந்து வரும். அந்த பெய்ட் பேட்சும் வந்து போய்கிட்டு இருக்கு, கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவா தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பிளான் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி சீக்கிரமாக நான் வந்து கொண்டு வரேன். நோட்டிஃபிகேஷன் கிட்ட வரும்போது இன்னும் ஸ்பீடப் நம்ம வந்து பண்ணுவோம். இந்த பிளானில் சில மாற்றங்கள் இருக்கும், அதையும் நம்ம டெலகிராம் நான் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.